மும்பைல 22 வயசு பையனோட மர்டரை இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதனால மும்பை போலீஸ் இந்த கேஸை 4 வருஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த கேஸ் இன்னி வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே இருக்கு? டிசம்பர் 19, 2016 பிரெண்டன் கான்சல்வஸ் எப்பவும் போல வாக்கிங் போனவ திரும்ப வரவே இல்லை. கான்சல்வஸோட அம்மாவும் அக்காவும் மத்தியானம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விசாரிச்சு பார்க்கறாங்க. ஆனா கிடைக்காததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல போலீஸ் இதுல பையன் சம்பந்தப்பட்டதுனால இது ஒரு சாதாரண கேஸ் நினைச்சாங்க. ஆனா 3 நாள் வரைக்குமே கான்சல்வஸ் கிடைக்கவே இல்லை. கான்சல்வஸ் வாக்கிங் போன அதே ஏரியாவுக்கு ஒருத்தர் வாக்கிங் போறாரு. அங்க ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு டெட் பாடி இருக்கு. அது மட்டுமா, தலையும் இல்லை. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த டெட் பாடி மரத்தோட சப்போர்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கு. அந்த டெட் பாடியோட தலை எங்க இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல அப்படியே இந்த டெட் பாடிக்கு ஆப்போசிட் சைட்ல அந்த தலை இருந்திருக்கு. அந்த தலை இந்த டெட் பாடியை பார்த்த மாதிரி. கூடவே அந்த இடத்துல கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், தேங்காய்னு ஒரு பூஜைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அங்கே இருந்திருக்கு. போலீஸ் அந்த டெட் பாடியை உடனே பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 1 hourல அது பிரெண்டன் கான்சல்வஸோட டெட் பாடின்னு தெரிய வருது. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் கொடுத்தது. அந்த பாடி எக்ஸாமின் பண்ணதுல நாக்குல இருந்து செஸ்ட் வரைக்கும் இருந்த வாய்ஸ் பாக்ஸ், ஸ்பைன்னு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. உடம்புல இருந்து தலையை பிரிக்க முயற்சிக்கும் போது ஏற்பட்ட அதிர்ச்சினால இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த கொலை 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது கான்சல்வஸ் காணாம போன அன்னைக்கே நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையனோட ரைட் ஹேண்ட்லயும் நெத்திலையும் ஏதோ ஒரு ஷார்ப்பான டூலை வச்சு கிராஸ் சிம்பிள்ஸை செதுக்கியிருக்காங்க. கான்சல்வஸோட ரைட் ஷீட்ஸ்ல இருந்த ஸ்கின்னும் காணாம போயிருக்கு. பாடி கிடைச்ச இடத்துல எந்த பிளட்டும் கிடைக்காததுனால இந்த கொலை வேற எங்கேயும் நடந்திருக்கணும். அதுக்கப்புறமா இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு இந்த கொலையில 2 அல்லது 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட இந்த கொலையில ஏதாவது வண்டி கூட சம்மந்தப்பட்டிருக்கோன்னு சந்தேகப்பட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருந்த எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு வண்டியும் அந்த சைட்ல சஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. கூடவே அந்த ஃபாரஸ்ட்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவும் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த சிசிடிவி கேமரா ஓடல. லவ் அஃபேர், ராபரி, பர்சனல் வெஞ்சன்ஸ்னு எல்லா ஆங்கிள்லையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா நோ க்ளூ. சரி, பாடி கிடைச்ச பொசிஷனை வச்சு இது நரபலிக்காகவோ இல்ல பிளாக் மேஜிக் பண்றதுக்காகவோ யாராவது செஞ்சிருக்கலான்னு நிறைய பூஜாரிங்க கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா க்ளூ கிடைக்கல. கடைசியா போலீஸ்க்கு இருந்த ஒரே வழி கான்சல்வஸோட பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் கான்சல்வஸோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில நிறைய மிருகங்களோட தலை வெட்டப்பட்ட மாதிரி வரைஞ்சிருந்ததை பார்த்தாங்க. அதனால கான்சல்வஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீஸ்ட், பூஜாரின்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. சுமார் 1000 பேர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்களாம். ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. சரி, ஃபோனை செக் பண்ணாங்களான்னு கேட்டா கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து மெசேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா சஸ்பெக்ட் பண்ற மாதிரியோ அன்னோன் பர்சன் கிட்டேயோ கான்சல்வஸ் பேசவே இல்லை. ஸோ ஃபைனலி எந்த க்ளூவும் கிடைக்காததுனால மும்பை போலீஸ் 4 வருஷம் கழிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொலைக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?